ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. செம டேஸ்ட்டில் வந்து பிரெட் பகோடா வந்து செஞ்சுருக்குறோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாத நம்ம வேக வச்ச முட்டையும் வந்து இதில் வந்து போட்டிருக்குறோங்க. சூப்பராகவே வந்து இருக்குங்க. பசங்க விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து சோஸ் வந்து ரெடி பண்ணி வந்து சாப்பிட முடியுங்க. சில்லி சோஸ், உங்களுக்கு பிடிச்ச டமாட்டர் கெச்சப் கூட வந்து வச்சு சாப்பிட முடியுங்க. நல்லாவே இருக்கும். எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ஸ்நாக் ஐட்டமெல்லாம் இருக்குது. ப்ளேலிஸ்ட் வந்து கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேவைன்னா பார்த்துங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருந்தேன். நல்லா வந்து பெரிய உருளைக்கிழங்கா வந்து ஒரு 2 இருக்கும், வேக வச்சு அதுக்கு வந்து மேஷ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு 2 முட்டை இருக்கும், இதுக்கும் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் வேக வச்சு. ஒரு பெரிய வெங்காயத்துக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்தும் கட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃப் வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து போட்டாச்சு, பொரியட்டும். தேவையான அளவு கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லாவே வந்து வதங்கட்டும். இப்போ இதில் பவுட்ரு மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது வந்து போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து வதக்கலாம் மசாலாவுக்கு. இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தா இந்த உருளைக்கிழங்குக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம கையாலேயே வந்து மேஷ் பண்ணியாச்சு. நல்லாவே வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் கரம் மசாலா தூள். இந்த மாதிரி கடைசியாக போடுக்கல, நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முட்டைக்கு பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இதுவும் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சின்ன பீஸாகவே வந்து கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு இதில் கரியாண்டர் லீஃபும் வந்து சாப் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து முட்டைக்கு வந்து சேர்க்கக்குள்ள பசங்களுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாத ப்ரோட்டீனும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 150 கிராம் கடல மாவு வந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான மசாலாவும் வந்து எடுத்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் ஓமம், இதுக்கு அஜ்வான்னு சொல்கிறாங்க, போட்டால் நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காத்துக்கிறப்ப மாதிரி சேர்த்துங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சமாக வந்து உப்பு தேவைக்கேற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி போட்டு இதுக்கு நல்லா பஜ்ஜி மாவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்பவும் வந்து தண்ணியாக இல்லை, ரொம்பவும் வந்து கெட்டியாக இல்லை. நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும், இதில் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக இந்த மாதிரி சேர்த்து கரைக்கக்குள்ளே உங்களுக்கு வந்து கட்டியாக இல்லாத நல்லாவே வந்து கரைக்க முடியும். இந்த எண்ணெய் வந்து நல்லாவே வந்து சூடாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும், இதில் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன், சூடான எண்ணெய். இந்த மாதிரி சேர்க்கக்குள்ளே நல்லா கிரிஞ்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த லேயரு நான் வந்து ப்ரெட்டு வந்து எடுத்திருந்தேன். இந்த ஸ்லைஸுக்கு வந்து ஓரமாக இருக்கிற பாட்டுக்கு வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கட் பண்ணாமையும் கூட போட முடியும். இது பார்த்தீங்கன்னா நானே வந்து இந்த சோஸ்க்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். சில்லி சோஸோட இதில் மின்ட் சோஸும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து சோஸுக்கு வந்து நம்ம வந்து தடவி விட்டுடலாம். ரெண்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி வந்து தடவுக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து அந்த ஃபில்லிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதில் உளுராத கீழே. இப்போ இந்த ஃபில்லிங்க்கு இதில் வந்து வச்சிடலாம். ரெடி பண்ணது நல்லா ஆற வச்ச பிறகு தான் நம்ம வந்து வச்சிட்ருக்கோம். இதுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே நம்ம இதுக்கு மசாலாலாம் போட்டு செஞ்சதால் உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃபில்லிங்கு. இப்போ இந்த மேலே இருக்கிற லேயருக்கும் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 2ஆவும் கட் பண்ண முடியும், 4ஆவும் வந்து கட் பண்ண முடியும். நான் இந்த மாதிரி வந்து 4ஆக வந்து கட் பண்ண போகிறேன். பசங்களுக்கு வந்து கொடுக்கக்குள்ள நல்லா இருக்கும், ஏன்னா சின்ன சின்ன பீஸாக இருக்கக்குள்ள விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. எண்ணெய் அளவே வந்து சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த பேட்டரில் வந்து நம்ம டிப் பண்ணி போடுறது தான். நம்ம பஜ்ஜிக்கு எப்படி வந்து டிப் பண்ணி போடுவோமோ அதே தாங்க.
போட்டதுமே வந்து டேர்ன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து இதுக்கு வேக விடணும். எண்ணெய் நல்லாவே வந்து சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு வெந்ததும் நம்ம வந்து டேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். 2 பக்கமே நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு நம்ம வந்து எடுக்கணும். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம அந்த எண்ணெய் கொஞ்சம் போட்டோம் இல்லைங்களா, அந்த பேட்டரில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிரிப்தியாக இருக்கும். மீதி இருக்கிறதும் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து 2 பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பெரிய பீஸாக இருக்கும். இந்த மாதிரி எடுக்கக்குள்ளே நம்ம வந்து எண்ணெய்க்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போடக்குள்ளே இதில் மீதி இருக்கிறதும் வந்து அப்சர்வ் ஆகிடும். இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். எனது சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையாவே ஸ்நாக் ரெசிபிங்கெலாம் இருக்குது. நான் ப்ளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், கீழே தேவைன்னா பார்த்துங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து சோஸோடு வச்சு சாப்பிடக்குள்ளே சூப்பராகவே இருக்குங்க. என்ஜாய் ஃபுட்.